வணக்கம், என் பேர் முகமது இஸ்மாயில். நான் பிறந்து நாகூர், இப்போ திருச்சியில் இருக்கேன். நான் ஒரு 25 வருஷமாக கணினி தொழிலில் இருந்துட்டு அதை விட்டு விலகி அந்த மக்காத கழிவுகளை விட்டுட்டு மக்கும் கழிவுகளோட அந்த மாதிரி ஐயா அந்த வழிமுறையில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் இருக்கிற திருச்சியில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா அதிகமான வேதிப்பொருட்களை பயன்படுத்துகிறோம். அந்த வேதிப்பொருட்களால் தான் மண் வளம் கெட்டது. ஏன்னா நம்ம வேதிப்பொருளை தண்ணீரை கலந்து நீர் கெட்டது, அப்புறம் நிலம் கெட்டது, காற்றும் கெட்டது. இதுக்கான சரியான இயற்கை வழிமுறை பொருள்களுக்காக நான் தேடலையும் போது தான் எனக்கு வானகத்தில் உள்ள அறிமுகம் கிடச்சிது. அந்த அறிமுகம் அங்கே கிடைச்ச அறிவை வச்சு ஒரு சில பொருள்களை செஞ்சு நாங்கள் மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம். இதில் முதன்மையான எதுனா இது பேர் ஜெம்ஸு, அதாவது குட் எஃபிஷியன்ட் மைக்ரோப்ஸ். இதில் நமக்கு நல்லது செய்கிற நுண்ணிகள் எல்லாம் இருக்குது மைக்ரோப்ஸு. இந்த மைக்ரோப்ஸை பயன்படுத்தி கம்போஸ்ட் பண்ண முடியும். வீடுகளில் உருவாகிற மக்கும் கழிவுகளில் கம்போஸ்ட் பண்ண முடியும். வீடுகளில் உள்ள கழிவறைகளுக்கு பயன்படுத்த முடியும். மாற்றாக செப்டிக் டேங்கை பயோடைஜஸ்டராக மாறிடும். தென் செடிகளுக்கு மேலே இலைவெளி ஊட்டமாக மாலை நேரத்தில் கொடுக்கலாம். அப்புறம் மண் வளமாக மண்ணோட மைக்ரோப்ஸ் நல்லா நலமாகிறதுக்கு அதுக்கும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. இதில் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப வாங்கிட்டு இருப்பீங்க போய்ட்டு. இது மட்டும் அப்படி கிடையாது. இதில் பாதி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த ஸ்ப்ரேயரில் இதில் ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை பயன்படுத்திகிட்டு இருக்க வேண்டியது தான். கம்போஸ்ட்டில் எல்லாத்துக்குமே வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திட்டு இதில் பாதி எடுத்த பிறகு மறுபடியும் ஒரு கைப்பிடி நாட்டு சர்க்கரை இதை உணவாக இதில் இருக்கிற நுண்ணிகளுக்கு கொடுத்துட்டு எவ்வளோக்கு எடுத்தோமோ தண்ணி எவ்வளோ திருப்பி ஊற்றி குளிக்க வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் இதுலேருந்து உற்பத்தி ஆகிடும். மறுபடியும் அதை பயன்படுத்தலாம். அப்போ இது எதுவுமே தூக்கி போடுற பொருளே கிடையாது. 0 வேஸ்ட்டு, 100% ஆர்கானிக், 0 வேஸ்ட்டு அண்டு முழுக்க சுயசார்பானது. நம்மக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை வாங்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். இதுக்கானது. இதை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்காங்க. திருச்சியிலும் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டுருக்குது. அந்த நிம்மதியாக போயிட்டுருக்காங்க. எல்லோரும் செஞ்சுட்ருக்காங்க. அவங்கவுங்க இடத்த இதை வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக அதை காட்டுறேன். நீங்கள் டெமோ பார்க்குறீங்களா? இதில் ஸ்மெல்லு செக் பண்ணுறீங்களா? ஆமாம். இப்போது கழிவுகளில் பெரிய சிக்கல் என்ன? வீட்டில் கிச்சன் வேஸ்ட் எத்தனை நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க? ஏன் டிஸ்போஸ் பண்ணிடுறீங்க? வச்சிருக்க வேண்டியதானே ஒரு 2-3 நாள். என்ன ஆகும்? இல்லை ஃபெசிலிட்டி இல்லை, முதல்ல நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். செடிகள் இல்லை அதுதான். அப்போ அந்த மாரியான முடிவு தான் இருக்குது. இப்போது இதில் ரெண்டுலேயும் பாருங்கள். இது எப்படி இருக்குது? ஆனியன் ஸ்மெல். இதில் பாருங்கள், ஊர்கமாசி வாசம் அடிக்கிறது. ஆனியன் ஸ்மெல் இருக்காது அந்த அழுகுன்னு இல்லை. இதில் தான் தெளிச்சிருக்கும், அந்த ஜெம்ஸை தெளிச்சிருக்கிறோம். ஸோ இது ஸ்டார்டட் டு கம்போஸ்ட், அதாவது இது எருவாக மாற ஆரம்பிச்சிருச்சு, மக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்டார்டட் ரோட்டு டீகம்போஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு, அழுக ஆரம்பிச்சிருக்குது. இது மக்குது, இது அழுகுது. ஆமாம், இது தெளிக்கலை, இதில் ஜெம்ஸ் தெளிக்கலை. ஸோ இதுதான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு, அந்த நுண்ணுயிர் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ பாலை சும்மா வச்சு என்ன பண்ணோம்? ஆனால் அதில் உரமா ஊற்றிட்டா அதே தான். எக்ஸாக்ட்லி. இப்போ லாக்டோபாசிலஸ் எப்படி செய்யுதோ அதேமாரி இதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே என்ன பண்ணி நல்ல செய்கிற பாக்டீரியாஸ் அந்த ஜெம்ஸ், குட் எஃபிஷியன்ட் மைக்ரோப்ஸ். ஸோ இது மாதிரி திரும்ப வாங்க தேவையில்லை, அதை அப்படியே பயன்படுத்திட்டு இருக்கிற மாதிரி ஐயா சொல்லி கொடுத்த வழிமுறையில் அங்கே வானகத்தில் பயிற்சியில் அதை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது ஸோ இதுதான் இதில் இத்தனை வேலை செய்ய முடியும். இதில் இருக்குல்லவா, எல்லாரும் பாருங்கள். இயற்கை உருவாக்குறதுக்கு கழிவறை பயன்பாடு, அப்புறம் இலைவெளி தெளிப்புக்கு, தர சுத்தம் பண்ண மோப்பிங் பண்ணுறதுக்கு, மண் நலம் ஹெல்த், சாயிலோட ஹெல்த், இவ்வளோ வேலையும் செய்ய முடியும் இதில். ஸோ இந்த எப்போவுமே ஒரு ஸ்ப்ரேயரில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா ஸ்ப்ரேயர் பயன்படுத்தி தூக்கி போட்டுருவீங்க குப்பையாக. இதில் ஸ்ப்ரேயரை கழட்டி மறுபடியும் அதை ஊற்றிக்கலாம். ஸோ நீங்களே உற்பத்தி பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறது தான் இது. இந்த வழிமுறை இதுதான் இந்த வேலையை செய்கிறது. இது பராமரிப்புண்டா ஒன்றும் இல்லை. காலையில் திறந்தீங்கன்னா இருங்க தெரியுது, ஒரு காற்று வந்துச்சா, மூச்சு காற்று மாதிரி வரும் திறந்து போகுது. அதேமாரி தினசரி காலையில் இது நம்மளை மாரி சுவாசிக்கும், இதுவும் மூச்சு இருக்கும். அப்போ திறந்துட்டு மூச்சு காலையில் இது மாதிரி ஃபுல்லாக இருக்கும். குளிக்கிட்டு திருப்பி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா திறந்துட்டு இருந்தீங்கன்னா அது பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அடுத்த சாப்பாடு கொடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் பெருகி இருக்கும். மறுபடியும் அது பெருகினதை மறுபடியும் இதில் ஊற்றி மறுபடியும் பயன்படுத்திட்டு இருக்கணும் இது. ஸோ இது கம்போஸ்ட் உள்ளது. இது ஒரு 70% வேலை செஞ்சிடும். இங்கே அடுத்தது வரும். இது உயிரின் நொதி, அது ஊரில் இதுதான் உயிரின் நொதிங்கிறது. இட்ஸ் மீன் பயோஎன்சைம், இங்கிலீஷில் பயோஎன்சைம் சொல்லுவாங்க. இப்போ துணி துவைக்க, பாத்திரம் கழுவ, மற்ற கிளீனிங் வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம்? கெமிக்கல் தான் பயன்படுத்துகிறோம். அதுக்கு மாற்றாக இதை பயன்படுத்தலாம். இப்போ சாதாரணமாக அதுக்கான கணித விகிதாசம் என்னென்னா 10:1:3. அதாவது 10 மடங்கு தண்ணி, 1 பங்கு நாட்டு சர்க்கரை, 3 பங்கு தோல். இதுதான் கணக்கு. இது ஆமாம், இது நிறைய பேருக்கு அந்த கணிதம் புரியாது.
அதனால் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் எல்லார் வீட்லையும் இது கிடைக்கிது. இது இந்த கேன் இருக்கும், அதுக்கு ஒரு லேபிள் மாதிரி டிசைன் பண்ணி அனுபவத்தில் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டியது, இவ்வளோ தூரத்துக்கு சக்கரை போட வேண்டியது, இவ்வளோ தூரத்துக்கு இப்போ தோல் போட்டுற வேண்டியது, முடிஞ்சு போச்சு வேலை. நீங்கள் பெருசெல்லாம் இன்ஜினியரிங் தேவை. இது எல்லார் வீட்டிலும் இருக்கும். இந்த கேப்பை மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் 200 ருபீஸுக்கு. இது ஆக்சுவலாக இந்த கேப்பை வந்து அமேசானில் 449 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. ஆனால் நேரடியான 200 ரூபா தான் இது. இந்த 200 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் இது. ஸோ இதில் வந்து பராமரிப்புன்னு ஒன்றும் இல்லை. இருந்துருங்க இதை சரிதா, மூச்சு காற்று வரும். ஸோ தினசரி இதில் காற்றை இதுலேருந்து வெளியாகணும். இந்த மூச்சு காற்று வெளியாகிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. இந்த ஸ்மெல் வரும், ஆரஞ்சு ஸ்மெல் தான் வரும். இது ஒரு 30 நாள்லேயே இது ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக 45 நாள் 90 நாள் 30 நாள்லேயே ரெடி ஆகிடும். இதேமாதிரி அதை வடித்து எடுத்திங்கன்னா இந்தமாதிரி லிக்விட் வரும். இந்த பூந்தி கிட்ட பயன்படுத்திட்டு இதுதான் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டுக்கு அப்படியே ஆல்டர்னேட். இப்போ டிட்டர்ஜென்ட்டுங்கிறது வந்து எல்லாமே காஸ்டிக் சோடா எல்லாம் பயன்படுத்துவாங்க. அது சாப்பிட்டா என்ன ஆகும், நம்ம பாதிக்கும் நம்மளுக்கு. ஆனால் அதே மண்ணுக்கு கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? மண் சாகாதா? செத்துட்டு தான் இருக்குது. அது தெரியலை நம்மளுக்கு, இது சாகுதுன்னு தெரியலை, அதான் சிக்கலாது. ஸோ அது மண்ணும் செத்து போகாமல் அதில் நுண்ணுயிர்கள் அழியாமல் வளரனா இதுமாதிரி பண்ணுங்க. இது நம்ம ஸ்மெல் பாருங்களேன் எப்படி இருக்கு. சாத்துக்குடி வாசம் அடிக்குதா? அவ்வளோ சாத்துக்குடி வாசம் அடிக்குது. அதான் இந்த இது. ஸோ இதுலேருந்து அது தான் இது வடிகட்டு எடுத்து இது கூடுதலாக இதுக்கு பூந்தி கொட்டைன்னு சொல்கிறோம். அந்த சோப் நெட்டு சொல்கிறோம்ல, பத்தர்கள்லாம் பயன்படுத்துவாங்க நகை சுத்தப்படுத்துறது. அதை பயன்படுத்திக்கணும். இதுக்கு பயன்படுத்தினோம்னா துணி துவைக்கலாம். அப்போ தண்ணி கெட்டு போகாது. உங்களுக்கு பாதாள சாக்கடையில் உங்கள் தண்ணியை வெளியே அனுப்ப தேவையில்லை.